ஒரு தம்பி கூட பேசிட்டு இருந்தீங்களே, அவர் கூட பைக் எடுத்துட்டு வேகமா போனாரே? ஆமா. அவர் யாருங்க? அந்த தம்பி பேர் என்ன? அவரு இந்த ஊர்ல என்ன பண்றாரு? நீங்க வெளியூரு, எங்க ஊர் தம்பியை பத்தி ஏன் இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்க? ஐயா, அத நாங்க அப்புறமா சொல்றோம். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த தம்பி யாரு? அது பேர் என்ன? அவர் என் மாப்பிள்ள, பேரு விஜய். ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? அவரு உங்க மாப்பிளையா? ஆமாம்மா, என் மாப்பிள்ள தான், பேர் விஜய் தான். இல்லங்க, அந்த தம்பி பேரு ஜீவா. என்னம்மா ஜீவா அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்கீங்க? என்னவோ நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவரை காணோம்னு ஊர்ல தேடிட்டு இருக்காங்கங்க. அதே உயரம், அதே உடம்பு, அதே முகம், அது ஜீவாவே தாங்க. போது நிறுத்துங்க. வெளியூர்ல இருந்து வந்து எதையாவது உளறிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் விஜய், என் தங்கச்சி பையன். அவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான். அப்படியா சொல்றீங்க? ஆமா. கோயிலுக்கு வந்தமா, பூஜைக்கு படத்தை கட்டினமா, சாமி கும்பிட்டமா, ஊருக்கு போனமான்னு இருங்க. கோச்சுக்காதீங்க ஐயா, மன்னிச்சிருங்க. நாங்க தான் ஏதோ குழம்பிட்டோம். ஐயா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க ஐயா. என்னங்க பண்றது இப்போ? இவர் இவ்வளவு திடமா சொல்லிட்டு போறாரு. ஆனா அவரு தெளிவா தான் இருக்காரு. இந்த ஊருக்காரன், இங்கே பிறந்து வளர்ந்தவன் வேற சொல்றாரு. ஒருவேளை ஒருத்தர் போலவே 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுல 2 பேர் இவங்களோ என்னமோ. மனசே விட்டு போச்சுங்க. தெய்வத்தை பார்க்க வந்த நேரத்துல ஒரு நல்ல செய்தி கிடைச்சதேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பொசுக்குன்னு ஆயி போச்சே. சரி, வாங்க கோயிலுக்கு போவோம். விஜய்க்கோ அல்லது விஜய் மாதிரி உருவ ஒற்றுமை இருக்கிற யாரோ ஒருவருக்கு தான் கொள்ளி போட்டது. இவன் விஜய்னா அப்ப இறந்தது அவங்க சொன்ன அந்த ஜீவாவா? இல்ல இவன் ஜீவானா அப்ப இறந்தது நம்ம விஜயா? கொஞ்ச நாள் மாப்பிள்ள சுய ஞாபகம் இல்லாம இருந்ததை பார்த்தா அவர் ஜீவாவா இருக்கவும் வாய்ப்பு இருக்கே. இல்லங்க, அந்த தம்பி பேரு ஜீவா. என்னவோ நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவரை காணோம்னு ஊர்ல தேடிட்டு இருக்காங்க. அதே உயரம், அதே உடம்பு, அதே முகம், அது ஜீவாவே தாங்க. எடுத்து போய் கொடுத்துருங்க. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணும் மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொன்னிச்சு. போமா போ. இன்ஸ்பெக்டர், அந்த கொலைக்கான ஆதாரத்தை கொஞ்சம் காட்ட முடியுமா? என்னங்க அம்பிகா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அநியாயமா, அபாண்டமா உங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டு அப்பாவியா இருக்கிற உங்களை இப்படி லாக்கப்புக்குள்ள அனுப்பிட்டாளே அவ. இதுக்காகவா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எவ்வளவு சந்தோஷமா உன் கூட வாழணும், உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மகாவும் விஜயும் என்ன இப்படி பழி வாங்கிட்டாங்களே அம்பிகா. நான் என்னங்க பண்ணுவேன்? நான் வீடு வரைக்கும் போனேன், பயங்கரமா சண்டை போட்டேன், ரகளை பண்ண, இருக்கிற சாபத்தை எல்லாம் கொட்டுன. அவள ஆதாரத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அவ கால்ல விழுந்து கூட கெஞ்சின. அம்மா கூட அவகிட்ட மடிப்பிச்ச கேட்டாங்க. அவ எதையுமே கேட்கல. எல்லாத்தையும் மீறி அவ அந்த ஆதாரத்தை போலீஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டா. இப்போ கேட்டா
அவ அதை கொடுக்கலன்னு சொல்றா. அப்புறம் எப்படி அது போலீஸ் கைக்கு போச்சு? யாரோ திருடிட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அம்பிகா. போயிங்க, பச்சை போய். உன்னையும் என்னையும் வாழ விடக்கூடாதுன்னு அந்த மகாவும் விஜயும் பிளான் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அம்பிகா என்ன சிக்க வச்சுட்டாங்க. அம்பிகா, உன் மேல சத்தியமா சொல்றேன், அந்த ஆதாரத்தில் இருக்கிறது நான் இல்லவே இல்ல. எல்லாம் போலி போய். எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். நீங்க நல்லவர்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்களே நான் தான் அதுன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேங்க. நான் நம்ப மாட்டேன். நிஜமாவா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? எனக்கு அவ்வளவு நம்பிக்கைங்க உங்க மேல. ஆமா ஆமா ஆமா, அது நான் இல்ல. என்ன எப்படியாவது இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்து அம்பிகா. சார், எப்படியாவது என் மாப்பிள்ளைய இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றி கொடுங்க சார். சார், சின்ன கேஸ் பெட்டி கேஸா இருந்தா கூட தெரிஞ்சவங்களாச்சுன்னு விட்டுறலாம். இது மர்டர் கேஸ், ஆதாரம் இருக்கே. சார், இந்த ஆதாரம் போலி சார். அப்ப அதை கோர்ட்ல நிரூபிச்சுட்டு தாராளமா கூட்டிட்டு போங்க. சார், மாப்பிள்ளைக்கு ஜாமீன் கிடைக்கும்ல, அதுக்காகத்தான் வக்கீலை கூட்டிட்டு வந்தேன். என்ன சார் நீங்க இப்பதான் கேஸையே ஃபைல் பண்ணிருக்கு, நாளைக்கு தான் கோர்ட்டுக்கு கொண்டு போறோம். அதுக்குள்ள வக்கீல் ஜாமீன் எப்படி? நாளைக்கு கோர்ட்ல நான் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்குங்க. சரிங்க சார், ஜாமீன் கிடைக்கும்ல? என்ன ஏன் சார் கேக்குறீங்க? பக்கத்திலேயே வக்கீல் இருக்காரு. கொலை குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத அவர்கிட்டயே கேளுங்க. அவருக்கு தெரியாதா? சார், நியாயமா கொலை குற்றவாளிக்கு தான் சார் ஜாமீன் கிடைக்காது. இது புனையப்பட்ட வழக்கு சார். ஆதாரம் எல்லாம் பொய். இதை கோர்ட்ல நிரூபிச்சுட்டான்னு வைங்களேன், உங்க மாப்பிள்ளைக்கு ஜாமீன் என்ன சார், விடுதலையே கிடைக்கும். நீ இதை பத்தி கவலைப்படாதீங்க சார், நல்லது நான் பாத்துக்கிறேன். அப்பா, அப்பா, அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காருப்பா. எப்படியாவது அவரை காப்பாத்தி வெளியே கொண்டு வாங்கப்பா. பேசிக்கிட்டு இருக்கோம்ல. சார், என்ன சார் நீங்க ஒண்ணு பேசாம உட்கார்ந்திருக்கீங்க? அவரை கொண்டு வாங்க சார் வெளியே, ப்ளீஸ் சார். அவரை காப்பாத்துங்க சார். அம்மா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கண்ணா, எப்படிமா காப்பாத்த முடியும்? இது என்ன சினிமால வர மாதிரி ஜெயில அடிச்சு உடைச்சு அப்புறம் போலீஸ் கிட்ட சண்டை போட்டு அவரை காப்பாத்த சொல்றீங்களா? அம்மா, பொறுமையா இருங்க, எல்லாம் ப்ரொசீஜரா தான் பண்ண முடியும். நான் பாத்துக்கிறேன், பொறுமையா இருங்க. இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அந்த ஆதாரம் உண்மையானது இல்ல. என் புருஷனுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. ஏதாவது முன் விரோதமோ பழக்கமோ இல்லாம எதுக்கு சார் என் புருஷன் அந்த பொண்ணை கொலை பண்ணணும்? ப்ளீஸ் சார். அதெல்லாம் கோர்ட்ல உங்க வக்கீல் பேசுவாரு. இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க கிளம்புங்க. சார், சார், நான் உங்க கால்ல விடுனா வேணாம் சார். என்னது? ப்ளீஸ் சார். என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்க வக்கீல் அவரை காப்பாத்திடலாம் நம்பிக்கையா சொல்றாரு, அவரை நம்புங்க. சார், என் பொண்ணு இப்ப வயித்துல பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கா சார். கர்ப்பிணியா உள்ளவளுக்கு இப்படி ஒரு கொடுமை கஷ்டம் வந்துருச்சு சார். ப்ளீஸ், உங்க வீட்டு சென்டிமெண்ட் எல்லாம் இங்க கொண்டு வராதீங்க. உங்க பொண்ணு கர்ப்பிணியா இருக்கிறதால ஒரு கொலை குற்றவாளியை வெளியே விட்டுற முடியாது. முதல்ல கிளம்புங்க, நாளைக்கு கோர்ட்ல வந்து பாத்துக்குங்க. சார், என் புருஷனை காப்பாத்துங்க சார். ஏமா, எனக்கு ஒன்னும் உன் புருஷன் மேல தனிப்பட்ட விரோதம் கிடையாது. அவர் நிரபராதின்னு கோர்ட்டு சொன்னா தாராளமா கூட்டிட்டு போங்க. இதோ திறமையான வக்கீலே இருக்காரு. அவரு இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்த உடனே அது போலியா ஒரிஜினல் கண்ணாலே கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் மூலமா உங்க புருஷனை காப்பாத்திக்கிங்க. என்னால இப்ப ஒன்னும் பண்ண முடியாது, நீங்க கிளம்புங்க. சார், என் கிளைண்ட் கிட்ட கொஞ்சம் பேசணும், பர்மிஷன் தரீங்களா? போய் பாருங்க. ஓகே சார். சார், உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் அவரை பேசிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. சரி வா. அட வாமா. சரி சரி வா வா. சொல்றா. அந்த பார்த்திபன் போலீஸ் கிட்ட மாடினானே. நீ ரொம்ப லேட்டு. எனக்கு அப்பவே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏட்டுக்கிட்ட இருந்து தகவல் வந்துருச்சு. நாளைக்கு கோர்ட்டு, அதுதானே சொல்ல வந்த? ஆமாண்ணே. போகட்டும் போகட்டும். போய் அவன் உள்ள கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். எவ்வளோ முட்டாள்தனமா ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. அண்ணே, பார்த்திபனை ஜாமீன் எடுக்க அவன் பொண்டாட்டியும் அவன் அப்பாவும் முயற்சி பண்றாங்கண்ணே. வக்கீல் கூட வந்து பேசினாருண்ணே. எல்லாம் பேசுவானுங்க, ஆனா காரியம் நடந்திருக்காது, நடக்கவும் கூடாது.
இன்ஸ்பெக்டர் பார்த்திபனை தீவிரமா விசாரிக்க போறதா தகவல். அவன் எல்லா உண்மையும் உளட்டுவான்னு பயமா இருக்குன்னு. உண்மையா உளட்டா? அதுக்கு தாண்டா உங்களை போக சொல்றேன். பார்த்திபனை இன்ஸ்பெக்டர் விசாரிப்பான். அந்த ஏட்டு தான் நம்மளோட ஆளு. அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நேர்மையான ஆளு. அவன் ஏதாவது கடுமையா விசாரிச்சு இவன் ஏதாவது அடி தாங்காம நம்மளை போட்டு கொடுத்துட்டா ரொம்ப சிக்கலாயிடும். போலீஸ்கிட்டயும் கோர்ட்லயும் அவன் இடகுடமா உளட்டா? அந்த பார்த்திபன் ஒரு கூலிப்படை. நம்மளால் அந்த கல்பனாவை கொலை செய்ய உருவாக்கப்பட்ட ஆள் அவன். கொலை செய்யப்பட்ட அந்த கல்பனாவுக்கும் கொலை செய்த அந்த பார்த்திபனுக்கோ எந்த தொடர்போ உறவோ கிடையாது. நமக்காக தான் அவன் அந்த கொலையை செஞ்சான். அவனுக்கு நம்மளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது. பார்த்திபன் பேசுறத தடுக்கணும். இல்லனா எப்படி செஞ்ச கொலைக்கு ஆதாரத்தை விட்டுட்டு போனானோ அது மாதிரி எதையாவது உளறி வச்சுட்டு நம்மளை சேதாரப்படுத்திடுவான்டா. என்ன பண்ணணும்னு சொன்னேன். நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னா அவன் பேசவே மாட்டான். அவன் உயிரிடவே இருக்கக்கூடாது சொன்னா அவன் உயிரிடவே இருக்க மாட்டான். டேய், அவசரப்படாத. அவன் இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அதுக்குள்ள விதவை ஆயிட போறான். முதல்ல எச்சரிக்கை கொடுப்போம். அதை மீறினா உயிரை எடுத்துருவோம். அவன் கொஞ்சம் முரடனே. கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா எவனா இருந்தாலும் அவன் தன்னை காப்பாத்தி தானே பார்ப்பான். டேய், அவனுக்கு நம்மளை நேரடியாக தெரியாது. நம்ம பேரை சொல்ல முடியாது. இருந்தாலும் காவல்துறையை சாதாரணமாக நினைக்க முடியாது. ஒரு முடி கிடைச்சாலும் 6 அடி ஆளையே தேடி கண்டுபிடிப்பாங்க. சயின்ஸ் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. அதனால அவனை முதல்ல போய் சந்திங்க. அவன் போலீஸ்கிட்டையும் வாக்கு மூலம் கொடுக்கக்கூடாது. கோர்ட்லேயும் நான் சொல்றதை தான் சொல்லணும். சரிண்ணே. சரிண்ணே. இல்லைங்க, அந்த தம்பி பேரு ஜீவா. என்னவோ நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவரை காணோம்னு ஊர்ல தேடிட்டு இருக்காங்கங்க. ஜீவா, ஜீவா ஒண்ணுதான்ப்பா. அப்பா, அப்பா, என்னப்பா என் புருஷனை ஜீவா ஜீவான்னு கூப்பிடுறீங்க? அவர் பேரு விஜய். சொல்லுங்கப்பா, எதுக்கு இப்படி கூப்பிட்டீங்க? என்ன மாமா, என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? மகா, என்னாச்சு? என்னமோ தெரியல, அப்பா திடீர்னு உங்களை ஜீவான்னு கூப்பிட்டாரு. அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஜீவாவா? என்ன மாமா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள. கோயில்ல என்ன விட்டுட்டு போனீங்கல்ல, அப்ப ஒருத்தங்க என்கிட்ட வந்து உங்களை பத்தி விசாரிச்சாங்க மாப்ள. என்ன பத்தியா? ஆமா மாப்ள. அந்த தம்பி யாரு? அது பேர் என்ன? அவர் என் மாப்பிள, பேரு விஜய். இல்லைங்க, அந்த தம்பி பேரு ஜீவா. ஏன் இவரை பத்தி விசாரிச்சாங்க? அதான் புரியலம்மா. ஜீவாவா? ஏன்பா,
பதிலுக்கு நீங்க அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கலையா? இல்லம்மா, முதல்ல யாரோ தெரியாம மாப்பிள்ளை பத்தி விசாரிக்கிறாங்கன்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இது ஏதோ விவகாரம் இருக்குன்னு என் மண்டையில உரைச்சதுமா. அவங்க யாரு, ஏன் மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியலம்மா. முதல்ல அதிர்ச்சியாகி அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்கள தேடி போனப்போ அவங்க கிளம்பி போயிட்டாங்கம்மா. பிரமாதம்பா. யாரோ ஏதோ விசாரிச்சா உடனே உங்களுக்கு உங்க மாப்பிள்ளை மேலே சந்தேகம் வந்துருச்சா? பிரமாதம்பா. யாரோ ஏதோ விசாரிச்சா உடனே உங்களுக்கு உங்க மாப்பிள்ளை மேலே சந்தேகம் வந்துருச்சா? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஏம்மா இப்படி கோவப்படுற? பின்ன என்னப்பா, யாரோ ஜீவன ஒருத்தர் ஏன் புருஷ உருவத்துல இருந்திருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க, இவரை பார்த்திருக்காங்க, உங்ககிட்ட அவரை பத்தி கேட்டிருக்காங்க. உடனே நீங்களும் அவர் ஜீவனை கூப்பிடுறீங்க. நானே அவர் விஜயனை ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். நீங்க இவர் ஜீவானை டெஸ்ட் பண்ணா அப்புறம் என்னோட நம்பிக்கைக்கு என்ன பார்த்தோம்? அப்புறம் என் புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க இவர் விஜய் இல்லைன்னு சொன்னதுக்கும் உங்களுக்கும் என்னப்பா வித்தியாசம்? நீங்க இவர் சந்தேகப்பட்டா இனிமே நாங்க இந்த வீட்டுல ஏன் பார்க்கணும்? மாமா, நான் தான் மாமா விஜய். ஏதோ ஒரு யோசனையில வாய் தவறி கூப்பிட்டேன் மாப்பிள்ள. மகா, அவர் என் மேல சந்தேகப்பட்டெல்லாம் கூப்பிடல. நான் விஜய் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு மகா. என் மேல ஒரு டவுட் இருந்திருக்கு, அதை கிளியர் பண்றதுக்காக தான் அப்படி செஞ்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்விய நம்ம ரெண்டு விதமா கூட எடுத்துக்கலாம். பொய்யா சந்தேகப்பட்டு கேட்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்ல உண்மையை உறுதிப்படுத்திக்கிறது கூட கேட்டிருக்கலாம். மாமாவோட நிலைமை ரெண்டாவது ரகம். அதெல்லாம் சரிங்க. ஒருத்தங்களை சந்தேகப்பட்டா நம்ப கூடாது, நம்புறவங்கள சந்தேகப்படக்கூடாது. தப்புதாம்மா. இப்ப ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். அந்த ஜீவா யாரு? எனக்கு இப்ப அந்த பழைய சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருது மாப்பிள்ள. முக்கியமா உங்களை போல இருந்த ஒருத்தன் ரோட்ல அடிபட்டு கிடந்தது, நானும் மகாவும் ஓடி போய் அவசரமா அவனை காப்பாத்துனது, அப்புறம் தில்லை அவனுக்கு கொள்ளி வச்சது. அப்போ உங்கள மாதிரி இருந்த அந்த ஆளு அவன் யாரு மாப்பிள்ள? ஒருவேளை அதுதான் அவங்க தேடின ஆளா? அதுதான் ஜீவாவா? அப்படி இருந்ததுன்னா ஜீவாவை பத்தி விசாரிச்சவங்கள நம்ம கோட்டை விட்டுட்டோமே மாமா. அவங்க யாரு? அவங்க அசலூரா இல்ல எங்க தங்கி இருக்காங்க? நாகத்தம்மன் கோயிலுக்கு வந்துட்டு திரும்ப போயிட்டாங்களா? ஆமா மாப்பிள்ள. ச்சே, ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா மாமா? நான் கொஞ்சம் குழப்பமாயிட்டேன் மாப்பிள்ள. திடீர்னு அவங்க விசாரிச்சதும் எனக்கு எதுவுமே புரியல. நீங்க விஜய்னு நான் சொன்னேன், அவங்க முழுசா அதை நம்புற மாதிரி தெரியல. அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது மாப்பிள்ள. ஏதோ ஜீவான ஒருத்தரை 2 மாசமா காணல, இவர்தான் அவரான்னு சந்தேகமா கேட்டாங்க. ஒருவேளை உங்களை ஜீவான்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு மாப்பிள்ள. என்னப்பா நீங்க அந்த ஜீவா யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு பெரிய ஆதாரம் கையில கிடைச்சி கோட்டை விட்டுட்டீங்களே. இப்ப அவங்களை எப்படிப்பா நம்ம தேடுறது? சரி மகா, நம்ம பொறுத்து இருந்து பாப்போம். நாம அவங்கள பத்தி யோசிக்கிற மாதிரி அவங்களும் நம்மள பத்தி யோசிக்கலாம்ல, ஏதாவது கலந்து பேசலாம்ல. ஒருவேளை அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு தகவல் கொடுக்கலாம். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவங்க திரும்ப இங்க வந்தாலும் வருவாங்க. என்ன நடக்குதுன்னு நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ஒரிஜினல் விஜய் தான் என் வீட்டுல நிரூபிக்கணும்னா செத்தது யாருன்னு நான் நிரூபிச்சாகணும். இன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தோணுது. என்ன நானே நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு துருப்புச்சீட்டு கிடைச்சிருக்கிறதா எனக்கு தோணுது.
தொடர்ந்து தேடும். உபயோகமா ஏதாவது நிச்சயமா கிடைக்கும்.